ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சாப்டர் 2ல எக்ஸாம்பிள் 2.14 தான் பார்க்க போறோம். இந்த கான்குரன்ஸ் ரிலேஷனை சால்வ் பண்ணி எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கான்குரன்ஸ் ரிலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். A is congruent to B mod M இருந்துச்சுன்னா இந்த Mன்றது வந்து பாசிட்டிவ் இன்டீஜரா இருக்கும். அது போக இந்த M வந்து நம்ம மாடுலஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இந்த A and Bன்றது எனி இன்டீஜரா இருக்கலாம், அதாவது பாசிட்டிவாவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம். ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா A மைனஸ் B வந்து இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் ஆஃப் M இருந்துச்சுன்னா மட்டுமே தான் இந்த ஏவையும் பியையும் இப்படி கான்குரன்ஸ் ரிலேஷன்ல நம்மளால எழுத முடியும். அதாவது இந்த B எங்கிட்ட கொண்டு வந்துடணும். A மைனஸ் B இதை ரெண்டத்தையும் சப்ராக்ட் பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ வரும்ல, அதை வந்து மல்டிபிள் ஆஃப் எம்மா, ஏன்னா எம்மா வச்சுதானே நம்ம டிவைட் பண்றோம். மல்டிபிள் ஆஃப் எம்மா நம்மளால எழுத முடிஞ்சுன்னா மட்டுமே தான் அதை நம்மளால இப்படி கான்குரன்ஸ் ரிலேஷன்ல எழுத முடியும். ஸோ அதே மாதிரி இங்க நமக்கு என்ன இருக்கு, 8x is congruent to 1 mod 11 இருக்கனால இதை யூஸ் பண்ணி நான் எப்படி எழுதிக்கலாம்னா, இந்த 1 இங்க கொண்டு வந்து ஈக்குவல் டு போட்டு, ஸோ இங்க 11 வச்சுதான் நம்ம டிவைட் பண்றதுனால மல்டிபிள் ஆஃப் 11 எழுதிக்கலாம். ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், 8x minus 1 is equal to 11k. கேவோட வேல்யூ என்ன வேணா இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த கேவும் எப்படியா தான் இருக்கும், இன்டீஜரா தான் இருக்கும். ஃபார் சம் இன்டீஜர் k அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். நமக்கு கேட்டது என்ன, எக்ஸோட வேல்யூ தான். ஸோ எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மிச்ச டேர்ம்ஸ்ல இன்னொரு ஒரு சைடு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி இந்த -1 இங்கிட்ட வந்தா நமக்கு என்ன ஆகும், +1 வரும். 8x is equal to 11k plus 1. இந்த மறுபடியும் இந்த 8 வந்து நம்ம இங்கிட்டு கொண்டு வந்தோம்னா என்ன ஆயிடும், டிவிஷன்ல வந்துடும். அதாவது x is equal to 11k plus 1 divided by 8 அப்படின்னு சொல்லி வரும். கேவோட வேல்யூ என்னன்னு தெரியாது, பட் கே வந்து ஒரு இன்டீஜர் தான். பட் கேக்கு எந்தெந்த வேல்யூலாம் போட்டா நமக்கு கிடைக்கும்ல இந்த ஆன்சர் நியூமரேட்டர்ல, அது 8ஆல டிவைட் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம ஈஸியா எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேக்கு வந்து நம்ம 0 போட்டு பார்க்கலாம். கேக்கு 0 போட்டா நமக்கு என்ன வரும், எனி நம்பர் இன்டூ 0 0னே வரும். 0 + 1 வந்து நமக்கு 1 வரும். ஸோ 1 வந்து 8ல டிவைட் ஆகாது, ஏன்னா 1 வந்து 8ஐ விட கம்மியா இருக்கனால. ஸோ இப்படி நீங்க கேக்கு ஒரு வேல்யூவா நீங்க போட்டீங்கன்னா 1 2 3 4லாம் போட்டீங்கன்னா அது எதுவுமே வந்து 8ஆல டிவைட் ஆகாது, அதாவது நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்காது. இதுவே நீங்க கேக்கு வந்து 5 போட்டீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 11 × 5 + 1 அப்படின்னு கிடைக்குமா? அதாவது நான் கேக்கு பதிலா இங்க 5ன்னு போட்டிருக்கேன். 11 5s are 55ன்னு வரும். 55 + 1 நமக்கு என்ன வரும், 56ன்னு வரும். ஸோ 56 வந்து நீங்க 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 11 8s are 56ன்னு கிடைக்கும். நமக்கு ரிமைண்டர் 0வும் கிடைக்கும். ஸோ கேக்கு நீங்க 0 1 2 3 4 எந்த வேல்யூ போட்டாலும் உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்காது. கேக்கு 5 போடும் போது மட்டும்தான் நமக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். அதாவது என்னன்னா, கேக்கு 5 போடும் போது மட்டும்தான் எனக்கு நியூமரேட்டர் கிடைக்கிற நம்பரை வந்து என்னால 8ஆல டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இப்படி நம்ம ஒரு வேல்யூவா போட்டு பார்த்தோம்னா, ஸோ கேக்கு வந்து 5 13 21 29 அண்ட் எக்ஸெட்ரா இன்னும் நிறைய வேல்யூஸ் போடலாம். ஸோ இந்த வேல்யூஸ் போடும் போது மட்டுமே தான் என்னோட 11k + 1க்கு கிடைக்கும்ல ஒரு ஆன்சர், அது வந்து 8ஆல டிவைட் ஆகும். ஸோ நம்ம கேக்கு வந்து 5 13 21 அண்ட் 29ன்ற வேல்யூ போடும்போது இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வேல்யூஸ் வரும். ஸோ அது எல்லாமேலாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ சில வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு டாட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அப்படின்னா இன்னும் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த வேல்யூஸ் போடும்போது மட்டுமே தான் எனக்கு 11k + 1க்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும்ல, அது வந்து 8ஆல டிவைட் ஆகும். ஓகேவா? இதை தவிர வேற ஏதாச்சும் வேல்யூ போட்டு பார்த்தீங்கன்னா நீங்க 8ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்காது, அதாவது அந்த நம்பர் வந்து 8ஆல டிவைட் ஆகாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேக்கு 5 13 21 29 போடும்போது என்ன வேல்யூ நமக்கு கிடைக்குதோ அதுதான் வந்து எக்ஸோட வேல்யூ. கேக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 போடலாம். அப்படி நம்ம போட்டா என்ன வரும், x is equal to 10 × 5 + 1 divided by 8ன்னு வரும். அதாவது ஒன்னும் இல்லை, கேக்கு பதிலாக 5 போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஏன்னா கேவோட வேல்யூ 5ன்னு எடுத்திருக்கனால. ஸோ 11 5s are 55ன்னு வரும். 55 + 1 வந்து நமக்கு 56ன்னு வரும். ஸோ 56 8ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு 7 அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்க கேவோட வேல்யூ என்ன, 13. ஸோ கேக்கு 13 போட்டோம்னா x is equal to 11 × கேக்கு பதிலாக 13 + 1 divided by 8 அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. ஸோ இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்கு, அடிஷனும் இருக்கு. எதை ஃபர்ஸ்ட் பண்ணணும்னு தெரியலனா பிட் மாஸ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல எம்னா ஒன்றும் இல்லை, மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், பினா பிராக்கெட், ஐனா வந்து இன்னும் 2 ஸ்கொயர் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, பவர்ல இருக்கும்ல, டினா டிவிஷன், எஸ்னா சப்ராக்ஷன்.
இங்க மல்டிப்ளிகேஷன் தானே ஃபர்ஸ்ட் இருக்கு, அடிஷன் நெக்ஸ்ட் இருக்கு. அதனால நம்ம மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ 11 into 30 நமக்கு என்ன வரும்னா 143ன்னு வரும். 143யோட 1 ஆட் பண்ணோம்னா 144ன்னு வரும். 144 வந்து நம்ம 8ஆல டிவைட் பண்ணோம்னா 18 அப்படின்னு சொல்லி வரும். 21 and 29ன்ற வேல்யூ கேக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி இதே மாதிரி நீங்க 8ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 29 and 40 அப்படின்னு சொல்லி வேல்யூ கிடைக்கும். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் வேல்யூஸ் போகுமா? அதனால இந்த எக்ஸோட வேல்யூ எழுதும் போது நான் எப்படி எழுதணும்னா therefore the சொல்யூஷன்ஸ்னா அதாவது எக்ஸோட வேல்யூ தான் இங்க சொல்யூஷன் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம கொஸ்டின்ல எக்ஸோட வேல்யூ தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்ஸ் ஆர் 7 ஃபர்ஸ்ட் கிடைச்சிச்சா, கேக் 5 போடும்போது, நெக்ஸ்ட் கேக்கு 13 போடும்போது எனக்கு 18 கிடைச்சிச்சா. ஸோ இதே மாதிரி நீங்க கேக்கு 21 and 29 போட்டீங்கன்னா 29 and 40ன்ற வேல்யூ வந்து எக்ஸுக்கு கிடைக்கும். அது போக இது மட்டுமே கிடையாது, இன்னும் எக்ஸெட்ரா. ஏன்னா கேவோட வேல்யூவும் இன்னும் முடியல, இன்னும் அடுத்தடுத்த வேல்யூஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கேக் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால டாட் வச்சு முடிச்சிடக்கூடாது, கமா போட்டு டாட் டாட் அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏன்னா வந்து அது இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதை தானே கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ கண்டுபிடிச்சிட்டோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் 2.14. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோ பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.